டிஎன்டெட் 2025 பேப்பர் 1 தமிழ் கீ ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். புக்லெட் சி பேட்டர்னில் இருக்கக்கூடியது. 31லேருந்து 60 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. காய்வெடுத்து சாற்றுங்கால் கண்ணோட்டம் வனப்பு, இந்த நான்கோட அர்த்தமுமே நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த வனப்பு அழகு அப்படின்றது நமக்கு பொதுவாகவே தெரியும். அந்த விடை தெரிஞ்சாலே போதும், நமக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ டி வந்து 3. அப்படி இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து நமக்கு எதுனா ஏ தான். ஸோ நமக்கு ஏ தான் உங்களுக்கு இது ஆன்சர். இது நாங்கள் இன்னும் எக்ஸாக்டா நீங்க பார்க்கணும்னா 5th 3rd டேர்ம்ல இந்த வனப்புனா அழகு அப்படின்றது இருக்கு நமக்கு. அடுத்தது கூற்று. பேசுவோரை குறிப்பது தன்மை எனப்படும். ஆமா, யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும். இல்ல, யான் என்பது தன்மை ஒருமையை குறிக்கும். அப்போ பன்மையை குறிக்கணும்னா என்ன வரணும்? யாம் வரணும். சரிங்களா? இது அப்படி இந்த வார்த்தை மாறாம எங்க இருக்கு அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட்ல 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல 12ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது 32. இந்தியாவின் பறவை மனிதர். டைரக்டான கொஸ்டின். டாக்டர் சலீம் அலி புக் பேஜ் எல்லாம் அங்க நோட் பண்ணிருக்கேன் பாருங்க. அடுத்தது 34. பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படர்க்கை. கரெக்ட். கூற்று. தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும். சரி. காரணம் அது என்பது படர்க்கை ஒருமையை குறிக்கும். இதுவும் சரி. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஸோ விடை வந்து சி. கூற்றும் சரி, காரணமும் சரி. இது வார்த்தை மாறாம 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல 12ஆம் பக்கத்துல இருக்கு. மாசு என்னும் பொருள் தராத சொல். தூய்மையின்மை, அழுக்கு, கசடு, இது எல்லாமே மாசுன்ற பொருள் தரக்கூடியதுதான். அப்போ அதோட எதிர்ச்சொல் அப்படின்ற மாதிரி தான். அப்போ மாசு என்னும் பொருள் தராத சொல் தூய்மை. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா கதை. 9ஆம் வகுப்பு பக்க எண் 138 இருக்கு. 37. கனி இடை ஏறிய சுளையும் முற்றல் கழி இடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். 5ஆம் வகுப்பு முதல் பருவத்துல முதல் பக்கத்துல இருக்கு. இந்த முறை 5ஆம் வகுப்புல இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. 38வது வினா. சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு துணை புரிவன. இது நாமலா கொடுக்கக்கூடிய விடைதான். இது கலை சொற்கள். நம்ம சொற்களஞ்சிய பெருக்கம்னாலே நமக்கு வந்து கலை சொற்கள் தான். 39. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர். யார் எழுதினாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிசிராந்தையர் 9ஆம் வகுப்புல 132வது பக்கத்துல இருக்கு. 40. மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ள நூல். எங்கேயோ பெரிய ஸ்டாண்டர்ட் பெரிய வகுப்புலாம் யோசிக்க வேண்டாம். 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல 27ஆம் பக்கத்துல இருக்கு. புறநானூறு. 41. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை தூது. சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம் அப்படின்றதெல்லாம் அது தூதோட மற்றொரு பெயர்கள். அதெல்லாம் 9ஆம் வகுப்பு 12ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது 42வது விடை. அதாவது நீர்நிலைகளோட வகைகள். இது 9ஆம் வகுப்பு 36ஆம் பக்கத்துல இந்த அப்படியே ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி. அடுத்தது உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. அதோட விடை கூவல். இது 9ஆம் வகுப்பு 36ஆம் பக்கத்துல உங்களுக்கு ஒரே நடையில இருக்கும். டைரக்ட் கொஸ்டின் தான். கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும், இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகும் அமையும் சொற்கள். எனது திரிச்சொல். நமக்கு சொல்லினோட வகைகள் வந்து 4. இலக்கண அடிப்படையில, இலக்கிய அடிப்படையில ரெண்டுத்துலயுமே 4 தான். இப்ப இயற்சொல் அப்படின்னா யார் வேணாலும் புரிஞ்சுக்க கூடியது. சோ திரிச்சொல் தான் கற்றவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். இப்ப மயில்னா பீலி அப்படின்ற பொருள் அது கற்றவர்களுக்கு மட்டுமே புரியும். இது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 19ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா. 5ஆம் வகுப்பு கிட்டத்தட்ட 7-8 வினாக்கள் வந்து 5ஆம் வகுப்புல இருந்தே இருக்கு. 3ஆம் பருவம் 44வது பக்கம். சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன். அசைநிலை இசைநிறை பொருளில் வருவது. இது விடை எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் இங்க குறிப்பிட்டிருக்கேன். பாட புத்தகம் எனக்கு சரியா தெரியல. பட் விடை வந்து 100% இதுதான், நன்னூல் தான். அசைநிலை இசைநிலை பொருளில் வருவது அடுக்கு தொடர். 46. கூற்று 1. ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லும், உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்
ஒரு என்னும் சொல்லும் வரும். இரண்டுமே கூற்று 1, 2 2மே சரி. இது நமக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் பாட புத்தகத்துல 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 115வது பக்கத்துல இது வந்து இடம்பெற்றிருக்கு. ஞாயில்கள் என்று அழைக்கப்படுபவை. இது வந்து பாருங்க 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல பத்தியை படித்து விடை எழுதுக அப்படின்ற இடத்துல இருக்கும். பக்க எண் 35. ஒரு பத்தி குடுத்திருப்பாங்க. அதுல கடைசி வரியா இது இருக்கும். அம்பு எய்தும் நிலையங்கள் ஞாயில்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரியா இது இடம்பெற்றிருக்கும். 48. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? முன்னாடிதான் சொன்னோம். இலக்கிய வகைனால இலக்கண வகைனால ரெண்டுமே 4 வகைதான். இது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 13ஆம் பக்கத்துல இருக்கு. 49. பாரதிதாசன் நல்லா தெரியும் நமக்கு. பாரதியார் ஃபர்ஸ்ட் பாரதியார் நல்லா தெரியும். குயில் பாட்டு. அப்ப ஏ வந்து 3. அப்படி பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வருது. பாரதிதாசன் தமிழ் இயக்கம். இதை வச்சு நம்ம விடை எழுதிடலாம். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல இதற்கு அப்படியே இருக்கு. கொடிமுல்லை, திருமுருகன் அப்படியே இருக்கு. அடுத்தது மனுநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்படுகிறார். கூற்று சரி. காரணம் இளம் வயதில் முதியவர் போல் வேடம் அணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார். இப்போ கூற்று சரின்னு தெரியும். காரணம் வந்து இது வந்து இளம் வயதில் முதியவர் போல் வேடமிட்டவர் வந்து கரிகால சோழன். இது எனக்கு விடை தெரியும் அப்படின்றதுக்காக நான் இங்க கொடுக்குறேன். பட் பாட புத்தகத்துல எங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சோ கூற்று சரி, காரணம் தவறு. 51. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட ஒருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ரொம்ப அழகான பாடல். மூதுரை 5ஆம் வகுப்பு முதல் பருவம் 24வது பக்கம். 52. இது 3ஆம் வகுப்புல இருந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. கையிலே அடங்கும் பிள்ளை கதை 100 சொல்லும் பிள்ளை. அது என்ன? விடுகதையில இருக்கும் புத்தகம். நம்ம கொஞ்சம் சிந்திச்சாலுமே நாமளுமே விடை எழுதிடலாம். ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை. ஆமா. பயனிலை 2 வகைப்படும். இல்ல. ஏன்னா பயனிலை பெயர் பயனிலை, வினா பயனிலை, வினை பயனிலைன்னு 3 வகைப்படும். அது நமக்கு 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில இருக்கும். நமக்கு புத்தகத்துல இருக்கும் 18வது பக்கத்துல. 54. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? தந்தை பெரியார். 9ஆம் வகுப்புல 213ஆம் பக்கத்துல பாருங்க இருக்கும். வாக்குண்டம். மூதுரை 5ஆம் வகுப்பு முதல் பருவம். 56. திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர். இதை பார்த்ததும் டக்குன்னு தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர்னு சொல்லிட்டு கால்டுவெல் அப்படின்னு நம்ம குறிச்சிருவோம். ஆனா திருக்குறளின் பெருமைன்னு இருக்கு. முதல்ல திருக்குறளை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு போப். அதன் அடிப்படையில நான் இந்த விடையை வந்து நான் இங்க கொடுத்திருக்கிறேன். சோ நமக்கு கவர்மெண்ட் கீ வர வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா திருக்குறளை முழுமையா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் ஜியு போப். அப்போ ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாதான் அதை உலகறிய செய்ய முடியும். சோ என்னோட விடை வந்து ஜியு போப்பா இருக்கு. என்ன அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 57. இணைப்பு சொல் அல்லாதது எது? இது கொஞ்சம் ஏனெனில் அப்படியானால் வந்து கண்டிப்பா இணைப்பு சொல். அப்படி இல்லாவிட்டால் மட்டுமே இந்த 2 கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. இந்த விடையும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? சிலப்பதிகாரர். அதுதான் சொல்லியிருக்காங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 9ஆம் பக்கம். தமிழ் 3000. திருமந்திரம் 8ஆம் வகுப்பு 169 பக்கம். பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன. கூற்று சரி, காரணமும் சரி. 7ஆம் வகுப்புல பேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. 3வது பருவம் 10வது பக்கம். 60 கேள்வியுமே பார்த்தாச்சு. ஓகே. விடைகள் எல்லாமே ரொம்ப ஆராயப்பட்டு புத்தகத்துல என்ன பக்கத்துல இருக்குன்றத மென்ஷன் பண்ணிருக்கிறோம். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த விடைகளை நம்பலாம். தேங்க்யூ.